திருநாவலூரில் பிராமண குடும்பத்தில் நம்பி ஆரூரன் பிறந்தார். கல்வி, ஞானம் மற்றும் சிவபக்தியில் சிறந்தவராக வளர்ந்தார். அவருடைய திருமண ஏற்பாடுகள் முடிந்துவிட்டு திருமண நாளில் கிராமம் எல்லாம் மகிழ்ச்சியோடு கூடியிருந்தது. அந்த நேரத்தில் முதியவர் ஒருவர் திருமண அரங்கில் வந்து ஓலைச்சுவடி காட்டி, இந்த இளைஞன் என்னுடைய தாசன், அவருடைய முன்னோர்கள் என்னிடம் வாழ்ந்தனர், ஆகவே அவர் என் அனுமதியின்றி திருமணம் செய்ய முடியாது என்று கூறினார். கிராம மக்கள் திகைத்தனர். நீ பைத்தியக்காரன் போல பேசுகிறாய் என்று நம்பி ஆரூரன் கோபத்துடன் பதிலளித்தார். முதியவர் சிரித்துக்கொண்டு அவரை சிவன் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். கோயிலினுள் சென்றவுடன் மாயமாக மறைந்து சிவபெருமான் தனது உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தினார். நம்பி ஆரூரன் அதிர்ச்சியடைந்து கண்ணீர் மல்க தொழுதார். ஓம் ஈசா, நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று சொன்னார். சிவன் கருணை மிகுந்த குரலில், நான் உன்னை ஏமாற்றவில்லை என் நண்பனே, நீ எனக்கு சொந்தமானவன். இன்று முதல் நீ சுந்தரர் என அழைக்கப்படுவாய். ஏனெனில் நீ அழகானவன், உன் அன்பில், உன் பக்தியில். சுந்தரர் உணர்ச்சியில் மூழ்கி அவரது முதல் தேவாரப் பாடலை பாடினார். பித்தா பிறைசூடி அதன் பிறகு சுந்தரர் கோயிலில் இருந்து மற்றொரு கோயிலுக்கு பயணித்து பாடல்களில் இறைவனை புகழ்ந்து தெய்வீக வரங்களை பெற்றார் மற்றும் அற்புதங்களை நிகழ்த்தினார். சிவபெருமான் அவருடன் எப்போதும் நண்பனாக நடந்து சுந்தரரின் ஆசைகளை காதலுடனும் சில சமயங்களில் கேலியுடனும் நிறைவேற்றினார். காலத்துடன் சுந்தரர் கைலாயம் செல்ல வேண்டுமென்ற ஆசை கொண்டார். இறைவன் வெள்ளை யானையை அனுப்பி அதை ஏறிச் சுந்தரர் பரமனின் அடி சேரினார். இது போன்ற வரலாற்று கதைகளுக்கு எங்கள் PR ஸ்டோர்